பாயுதே அலை பாயுதே நெஞ்சத்தில் அலை பாயுதே பாயுதே அலை பாயுதே நெஞ்சத்தில் அலை பாயுதே. நான் மறுபடியும் என் புருஷன் கூட சேர்ந்து வாழறதா முடிவு பண்ணிருக்கேன். எதுக்குமா இப்படி ஒரு கோழத்தனமான முடிவுக்கு வந்த? புருஷன் எவ்வளவுதான் கொடூரமானவனா இருந்தாலும் அவனை மன்னிக்க தயாரா இருக்கிற உன்ன மாதிரி பொண்ணுங்க இருக்கிறதுனாலதான் ஆம்பளைங்க கடைசி வரைக்கும் தான் தப்ப உணர மாட்டேன்றாங்க. அவனை நான் மன்னிக்க போறதா சொல்லவே இல்லையே. நீ என்ன சொல்ல வர? மேடம், நான் என் புருஷன் வீட்டுக்கு போறேன்னு சொன்னது அவங்க குடும்பத்துக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கதான். இவ்வளவு நாளா அவங்க குடும்பத்துக்கு பயந்துகிட்டு ஒவ்வொரு இடமா தேடி தேடி ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப தைரியமா அவங்க குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சு அங்கேயே இருந்து அங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு முடிவு கட்ட போறேன். நீ சொல்றத பார்த்தா அந்த குடும்பத்தையே கொலை பண்ண போற மாதிரி தெரியுதே. பயப்படாதீங்க மேடம், சட்டத்துக்கு புறம்பா எந்த காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன். அதே சமயம் அந்த குடும்பத்தை உயிரோட வச்சுக்கிட்டே எப்படி பழிக்கு பழி வாங்குறதுன்னு எனக்கு தெரியும். நீ ரொம்ப தைரியமா போய் உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துட போகுது. அதுக்கு தானே மேடம் நீங்க இருக்கீங்க. இனிமே நானும் என் குழந்தையும் ஒரு சொட்டு ரத்தம் சிந்தினாலும் அதுக்கு காரணம் அந்த குடும்பமா தான் இருக்கும். சரிம்மா, நீ எப்ப வேணாலும் வந்து ஸ்டேட்மெண்ட் எழுதி கூட நான் வாங்கிக்கிறேன். நீ தைரியமா போ. உன்ன மாதிரி ஒவ்வொரு பொண்ணும் தைரியமா கிளம்பிட்டா இந்த நாட்டுல பொண்ணுங்களுக்கு எதிரா அக்கிரமங்களே நடக்காதுமா. நீ கிளம்புமா. இன்னில இருந்து உன் வாழ்க்கையில மாற்றம் ஆரம்பிக்க போகுது. இவ்வளவு நாளா நீ விட்ட கண்ணீருக்கெல்லாம் இனிமேதான் பலனை அனுபவிக்க போற. நீ கிளம்பு. நான் கும்மற அந்த அம்மா உனக்கு துணையா இருப்பா. வரேன் மேடம். டேய், அந்த பையில 10 ரூபா பாத்துக்க. நைட் நல்ல கலெக்ஷனோட வரணும். சரிண்ணே, பாத்துக்க. வாடா. அம்மா தாயே பிச்சை போடு, தாயே பிச்சை போடுங்கம்மா. அண்ணே 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 பசங்க பிச்சை போடுங்கண்ணே. தாயே அப்பா, சில்லறை இருந்தா கொடுங்கப்பா. எதுக்குமா? அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் போடலாம். போட்டு வாக்கா. அக்கா, என்னக்கா? ஒன்றும் இல்லை, நம்ம எடுத்த ட்ரெஸ் சூப்பரா இருக்குக்கா. ஆமா ஆமா. என்னக்கா? ஒன்றும் இல்லை, நம்ம எடுத்த ட்ரெஸ் சூப்பரா இருக்குக்கா. ஆமா ஆமா.
சரி வாங்க உட்காருங்க. சார் நீங்க போங்க சார், கதவு தெரியாம தட்டிட்டான் சார். ம். வித்யா, ஏன் கீழே இறங்குற? இல்லப்பா, இங்க இருக்கிற பையனை பார்த்தா கண்ணமச்சித்தி பையன் மாதிரியே இருக்கான்பா. ஏய், மூளை இருக்கா உனக்கு? கண்ணம்மா பையன் இங்க எதுக்காக வந்து பிச்சை எடுக்க போறான்? அதெல்லாம் ஒண்ணு இருக்காது. வா போலாம். இல்லப்பா, அவன மாதிரி தான் இருக்காங்க. வாங்கப்பா போய் பார்க்கலாம். ஏய், என்னடி பேசுற? இங்க எப்படி? ஆமாமா, அவன மாதிரி தான்மா இருக்கான். என்னங்க, ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துருவோமா? ஏய், என்னடி நீ பேசிட்டு இருக்க? அவ தான் சொல்றான்னா. சொன்னல அதெல்லாம் ஒண்ணு இருக்காது. வா வண்டியில இரு. வா. இல்லப்பா, ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலாம்ப்பா. வாங்கப்பா. அப்பா அப்பா அவன மாதிரியே இருக்குப்பா. போ வாங்கப்பா. போ போய் பாரு. எந்த பையன்? அப்பா, இங்கதான்ப்பா உட்கார்ந்திருந்தான். நான் தான் சொன்னல அப்படிலாம் ஒண்ணு இருக்காதுன்னு. அவன மாதிரி தான்ப்பா இருந்தான். விஜய், நீ பாத்தியா? நான் எங்கம்மா பார்த்தேன்? ஏய், நீங்கெல்லாம் அவனை பார்த்து எத்தனை நாள் ஆகுது? சும்மா தெரிஞ்ச மாதிரி அவன் பிரபுதான் பிரபுதான் சொல்லிட்டு தான் என்ன அர்த்தம்? இல்லப்பா, இங்கதான்ப்பா இருந்தான் அவன். ஏய், அப்படிலாம் ஒண்ணு இருக்காது. சும்மா உளறிட்டு இருக்காதீங்க. வா போலாம். வா வாடா. வா போலாம். வாடி. வா. ஏண்டா நீ தப்பிச்சு போகலன்னு பாக்குறியா? உன் சொந்தக்காரங்களா? உங்க எல்லாருக்கும் ஒரு முடிவு கட்டுதான் நான் வந்திருக்கேன். நீமா யார் வேணும் உனக்கு? உன் முதலாளி அம்மாவை கூப்பிடு. அவங்கள நான் பார்க்கணும். குழந்தைய காமிச்சு ஏதாவது பிச்சை கேட்கலான்னு வந்திருக்கியா? நான் ஒன்னும் பிச்சை கேட்க வரல, பிச்சை போட வந்திருக்கேன். போய் அந்த அம்மா வர சொல்லு. அம்மா, உங்களை பாக்குறதுக்கு கையில குழந்தையோட ஒருத்தி வந்திருக்காமா. அவ பேச்சுல ஒரு மாதிரியா இருக்கு. குழந்தையோடயா? ஆமாமா. சரி, நீ போ, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா. கையில குழந்தையோட ஒரு பொண்ணு வீட்டு வாசல்ல நிக்கிறான்னு வேலைக்காரி வந்து சொன்ன உடனே நினைச்சேன் அது நீயா தான் இருக்கும்னு. இப்படி நிற்கதையா நீ என் வீட்டு வாசல்ல வந்து நிக்கணும்னு நான் எத்தனை நாளா கனவு கண்டுகிட்டு இருந்தேன் தெரியுமா? என் கனவு வெறும் கனவாவே போயிடுமோன்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு சீக்கிரம் என் கனவு நனவாகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. உன்னோட கெட்ட நேரம் தான் என்னோட நல்ல நேரம். பாரதி, உன்னோட கெட்ட நேரம் இப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சுமா. இனிமே இந்த குடும்பத்தோட உண்மையான வேலைக்காரி நீதான்.
இனிமே உன் வேலை என்ன தெரியுமா? எனக்கும் என் குடும்பத்துக்கும் காலம் பூரா சேவகம் பண்ண வேண்டியதுதான் உன் வேலை. ஆமா, என்னோட வேலை என்னன்னு நீ கேட்கலையே. உன்னை விதவிதமா டார்ச்சர் பண்ணி பார்க்க வேண்டியதுதான் என்னோட வேலை. அன்னைக்கு என்னமோ வீரப்பா சவால் விட்டுட்டு போனியே, உன்னை காப்பாத்துறதுக்கு 2 அக்காங்க இருக்காங்கன்னு. புரிஞ்சுதா? உன்னை காப்பாத்துறதுக்கு இந்த உலகத்துல இந்த ஈஸ்வரிய விட்டா வேற ஆளே கிடையாது. இனிமே நீ உயிரோட வாழணும்னா என் கால்ல விழுந்து என்ன மன்னிச்சிருங்க, நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன்னு கதறி அழு. அப்பதான் இந்த வீட்லயாவது உனக்கு இடம் கிடைக்கும். புரிஞ்சுதா? என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. நான் பண்ணதெல்லாம் தப்புதான். உங்க அருமை தெரியாம உங்க மனசை நான் காயப்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க சொன்ன மாதிரியே இந்த வீட்ல ஒரு அடிமையா இருந்து உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் நான் சேவை செய்யறேன். தயவு செஞ்சு எனக்கும் என் குழந்தைக்கும் இந்த வீட்ல ஓரமா ஒரு இடம் கொடுங்க. அது போதும் எனக்கு. என்ன ஈஸ்வரி, இப்படியெல்லாம் உன்கிட்டயும் உன் பிள்ளைகிட்டயும் கெஞ்சுவேன் தானே எதிர்பார்த்த? இது ஏன் வீடு. நான் இதுக்கு இந்த வீட்டுல அடிமையா இருக்கணும்? ஏய், என்னடி எங்க அம்மாவை எதிர்த்து பேசுறியா? அவங்கள எதிர்த்துக்கிட்டே இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட நிக்க முடியாது தெரியுமா? அப்படியா? உங்க 2 பேரால என்னையும் என் குழந்தையும் என்ன பண்ண முடியும்? வீட்டை விட்டு துரத்துவீங்களா இல்ல கொலை பண்ணிடுவீங்களா? உங்க 2 பேருக்கும் ஒண்ணு சொல்றேன். என் உடம்புல தானா அடிபட்டு ரத்தம் வந்தா கூட அடுத்த நிமிஷமே நீங்க 2 பேரும் ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும். நான் வேற வழி இல்லாம இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன்னு நினைச்சீங்களா? சும்மா இருந்த பாரதியை ஏண்டா சேண்டி பார்த்தனு ஒவ்வொரு நாளும் நீங்க எல்லாரும் வேதனைப்படணும். அதுக்குதான் நான் இந்த வீட்டுக்கே வந்திருக்கேன். நான் ஒன்னும் சும்மா இங்க வந்துடல. கொலைகார கும்பல் இருக்கிற இடத்துக்கு பாதுகாப்பு இல்லாம வரத்துக்கு நான் என்ன முட்டாளா? எனக்கும் என் குழந்தைக்கும் சின்ன ஆபத்து வந்தா கூட அதுக்கு பொறுப்பு உங்க குடும்பம் தானே. போலீஸ்ல தெளிவா ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். இப்ப நீங்க என்ன வீட்டை விட்டு துரத்துனா நான் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் என் புருஷனும் என் மாமியாரும் 200 பவுன் நகைய வரதட்சணையா பிறந்த வீட்ல இருந்து எடுத்துட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லுவேன். அவ்வளவு வரதட்சணை கொடுக்கறதுக்கு எங்க வீட்டுல வசதி இல்லைன்னு சொன்னதுக்கு என்ன கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளிட்டாங்கன்னு சொல்லுவேன். இப்ப நானும் என் குழந்தைய எங்க போவோம், ரோட்ல நிக்கிறோன்னு அழுத ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன். ஏன் இப்படி வாய்க்கு சம போய் சொல்ற? வேற என்ன பண்றது? உங்கள மாதிரி ஆளுங்க கிட்டலாம் நேர்மையா போராடுனா நியாயம் கிடைக்காது. அதனாலதான் இப்படி ஒரு ஆயுதத்தை நான் கையில எடுத்தேன். இதுக்கு காரணம் நான் இல்ல, நீங்க தான். அநியாயத்துக்கு அநியாயம் தான் பதிலடி. இனிமே இந்த வீட்ல ஏன் இஷ்டப்படிதான் இருப்பேன். ஐய், இங்க வா. என்ன கேட்ட? பிச்சை வாங்க வந்திருக்கேன்னு கேட்டியா? இது பார், இனிமே இந்த வீட்ல நானும் உனக்கு ஒரு முதலாளி அம்மா. புரிஞ்சுதா?
இந்த வீட்ல ஒவ்வொரு விஷயத்தையும் என்கிட்ட கேட்டுதான் செய்யணும். புரிஞ்சுதா? தள்ளு. ஏய் என்னடி பண்ற? ஏய், சும்மா கத்தாத. இனிமே இது ஏ ரூம். அடுத்தவங்க திங்ஸ் எல்லாம் ஏ ரூம்ல தேவையில்லை. நான் சொல்றது உன்னையும் சேர்த்துதான். ஏய் 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 மாருதி. ஸ்ரீகாந்த், மாம் இவ இப்ப நீ கோவப்பட வேண்டாம். அது நம்மளுக்கு தான் நஷ்டம். பேசாம என் கூட வா. என்ன மாம் சொல்றீங்க? அவ இஷ்டத்துக்கு என்னென்னமோ பண்ணுவா, அது பார்த்து என்ன சும்மா இருக்க சொல்றீங்களா? ஆமா, நீ சும்மாதான் இருந்தாகணும். இங்க பார், உணர்ச்சி வசப்படுற எதிரிய ஈஸியா ஒரு நிமிஷத்துல அழிச்சிடலாம். இந்த பாரதி ரொம்ப தெளிவா யோசிச்சு நமக்கு எதிராக காய்களை நவுத்த ஆரம்பிச்சிருக்கா. இவ்வளவு சட்டுன்னு அழிச்சிட முடியாது. கொஞ்ச நாளைக்கு அவ போக்கிலே விடுவோம். எவ்வளவு தூரம் போறான்னு பார்க்கலாம். ஒரு கட்டத்துல நம்மளால எந்த ஆபத்தும் இல்லைன்னு அவ ரிலாக்ஸ் ஆவா பாரு. அப்போ அவளை ஒரே போடா போட வேண்டியதுதான். இப்ப என் கூட வா. வாங்கம்மா. ஐயா வணக்கம். வணக்கம்மா. இவங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கண் பார்வை இல்லாம போயிடுச்சான். நம்ம சித்தர் ஐயா மருத்துவமனையில சேர்த்து வைத்தியம் பார்க்க ஏற்பாடு பண்ண சொன்னாரு. சரிங்க சரிங்க, நீங்க போங்க. நான் வரம்மா. உட்காருங்கம்மா. எத்தனை நாள்மா உங்களுக்கு கண் தெரியாம இருக்கு? டாக்டர், எனக்கு கண்ணு நல்லா தெரிஞ்சிட்டு தான் இருந்துச்சு. ஆனா திடீர்னு எனக்கு கலர் எல்லாம் சரியா தெரியாம போச்சு. அப்பவே டாக்டர் கிட்ட செக்அப் பண்ணி பாம்பேல இருந்து மருந்தெல்லாம் வர வச்சாங்க. நானும் எனக்கு கண் பார்வை சரியாயிடும்னு நம்பிக்கையோட இருந்தேன். ஆனா நான் யாரெல்லாம் நம்பணும், அவங்களே எனக்கு கண்ணு தெரியாதபடி பண்ணிட்டாங்க. என் கண்ணு முழுக்க சேதமானதுக்கு அப்புறம் தான் என்னை சுத்தி நடக்கிற சதியை எனக்கு தெரிய வந்துச்சு டாக்டர். ரிலாக்ஸ்மா, ரிலாக்ஸ். உங்க கண்ணை டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். டாக்டர், இந்த பொண்ணுக்கு கண் பார்வை கொண்டு வர முடியுமா? என்னால முடிஞ்சதை செய்யறேம்மா. மற்றபடி இவங்களை இங்க கொண்டு வந்து சேர்த்த அந்த அம்மா தான் பதில் சொல்லணும். வாங்க. அம்மா, மனசை திடப்படுத்திக்கங்க. சொல்றதுக்கே ரொம்ப வருத்தமா இருக்கு. கடுமையான விஷத்தால இவங்க கண்ணில் ஏற்பட்டிருக்கிற பாதிப்பு காப்பாத்துற கட்டத்தை எல்லாம் தாண்டி போயிடுச்சு. ஐயோ டாக்டர், அப்படிலாம் சொல்லாதீங்க. வேற ஏதாவது வழி இருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்னோட சீனியர் டாக்டர் மிஸ்டர் ஆகாஷ் இந்த மாதிரி சவாலான 2-3 கேஸுக்கு ஆபரேஷன் பண்ணி பார்வையை வரவழைச்சிருக்காரு. அவரால் முடியும்னு நினைக்கிறேன். அவர் எங்க டாக்டர் இருக்காரு? அவரை உடனே இங்க வரவழைக்க முடியுமா? சாரி மேடம், இவங்க பேட் லக்கா
இல்ல விதியான்னு எதை சொல்றது? இன்னைக்கு காலையில அவர் ஒரு கான்ஃபரன்ஸ்ல கலந்துக்கிறதுக்காக சிங்கப்பூர் கிளம்பி போயிருக்காரு. அவர் எப்ப திரும்பி வருவார் டாக்டர்?